வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ஜெஃப்ரி ஜிபதர்ஷன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்ப்புகளுக்கு மத்தியில் மீனவர்களுக்கு எரிபொருள் நிவாரணம். தோட்ட தொழிலாளிகளுக்கு மண்ணெண்ணெய் நிவாரணம் வழங்குமாறு கோரிக்கை. பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இலங்கையை விட்டால் வேறு நாடொன்று இல்லை. மாலைத்தீவின் முன்னாள் ஜனாதிபதி நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து. இந்தியா இலங்கை ஒரு நாள் போட்டி வெற்றி தோல்வியின்றி முடிவு. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். சிங்கப்பூருக்கான 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று பிற்பகல் அந்த நாட்டின் ஷாங்கி சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார். சிங்கப்பூர் ஜனாதிபதி கலாநிதி டானி டென் கெங் எம்மின் அழைப்பின் பேரிலேயே ஜனாதிபதி இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளதாக ஜனாதிபதி செயலகம் தெரிவிக்கிறது. சிங்கப்பூர் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருடன் நாளைய தினம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளார். இதன்போது 2 நாடுகளுக்கும் இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கைகளிலும் ஜனாதிபதி கைச்சாத்திட உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிடுகிறது. கொழும்பில் இன்று மாலை பெய்த அடைமழை காரணமாக சில பிரதேசங்கள் நீரில் மூழ்கின. இதன் காரணமாக வாகன போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டது. இன்று மாலை 4 மணியளவில் கொழும்பின் பல பகுதிகளில் அடைமழை பெய்தது. இதன்போது எமது கமராக்களில் பதிவான காட்சிகளை இவை. அடைமழை காரணமாக பம்பலப்பிட்டி டுப்ளிகேஷன் வீதி நீரில் மூழ்கியது. ஆனந்த ராஜகருணா மாவட்டத்தில் மரம் ஒன்று சரிந்து வீழ்ந்ததில் வாகன போக்குவரத்து தடைப்பட்டது. இன்றிரவும் நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இன்று வடக்கு கிழக்கு மற்றும் மூவா ஆகிய மாகாணங்களிலும் மலையகத்திலும் மழை எதிர்பார்க்கின்றோம். வடக்கு பருவப்பயிற்சி வரவிழந்துள்ளமையினாலேயே சில பிரதேசங்களில் கடும் மழை எதிர்பார்க்கின்றோம். இடியுடன் கூடிய மழையுடன் காற்றும் வீசக்கூடும். இடி மின்னலும் ஏற்பட முடியும். எனவே இடி மின்னல் குறித்து அவதானமாக இருக்குமாறு நம் மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். அதிகரிக்கப்பட்டுள்ள எரிபொருள் விலைக்கு ஏற்ப கடற்றொழிலாளர்களுக்கு மானியம் வழங்க அரசாங்கம் இன்று தீர்மானித்துள்ளது. இதன்படி 1 லிட்டர் மண்ணெண்ணெய்க்கு 25 ரூபாவும் 1 லிட்டர் டீசலுக்கு 12 ரூபாவும் மானியமாக வழங்கப்படும் என விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் ராஜித் சேனாரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறினார். டீசலில் இயங்கும் அனைத்து படகுகளுக்கும் லீட்டர் ஒன்றுக்கு தலா 12 ரூபாய் வழங்கப்படும். அதன் மூலம் படகு உரிமையாளருக்கு மாதம் ஒன்றுக்கு சுமார் 30,000 ரூபாய் மானியம் கிடைக்கிறது. அதேபோன்று நாடாந்தம் பணிகளில் ஈடுபடும் படகொன்றுக்கு மாதாந்தம் 18,000 ரூபாய் கிடைக்கிறது. இது 40% மானியமாகும். அத்துடன் மண்ணெண்ணெய் விநியோகிப்பவர்களுக்கு 25 ரூபாய் மானியம் விகிதம் 21,000 ரூபாவுக்கு மானியம் வழங்குகிறோம். அவர்களுக்கு 10 ரூபாய் மாத்திரமே செலுத்த வேண்டும். இது 30% மானியமாகும். අපේ රුපියල් 25ක සානාදාරය. එතකොට ඒගොල්ලන්ට ගෙවන්න තියෙන වැඩි වෙන රුපියල් 10ක් වෙනවා. ඒකම එක 180ක සානාදාරය. பஸ்ஸுரிமையாளர்களின் கோரிக்கைக்கு தீர்வு கிடைத்துள்ள நிலையில் தமக்கும் தீர்வொன்றை வழங்குமாறு வலியுறுத்தி சில பிரதேசங்களைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். நீர்கொழும்பு கடற்கரை வீதி தேவாலயத்துக்கு முன்பாக கூடியிருந்த மீனவர்கள் மீது போலீசார் இன்று பிற்பகல் கண்ணீர் புகை பிரயோகம் செய்தனர். எரிபொருள் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெலிகம மிதுச மீனவர்கள் தமது படகுகளில் இருந்தவாறு எதிர்ப்பை வெளியிட்டனர்.
அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த எதிர்ப்பு ஊர்வலத்துக்கு போலீசார் அனுமதி வழங்காமையே இதற்கு காரணமாகும். இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் போது பிரதேசத்தின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டிருந்ததாக ஒரு பிராந்திய செய்தியாளர் கூறினார். புத்தளம் பிரதேசத்தை சேர்ந்த மீனவர்கள் மதுரங்குடி பிரதேசத்தில் ஒன்று கூடி எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு தமது எதிர்ப்பை தெரிவித்தனர். இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பெரியபாடு, சின்னப்பாடு, கந்த தொடுவாவ, தொடுவெவ ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த மீனவர்கள் ஒன்று திரண்டிருந்தனர். ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலை அடுத்து எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதாக அவரது செய்தியாளர் கூறினார். குடாமல்ல மீனவ துறைமுகத்தில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போதும் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறவில்லை என அவரது செய்தியாளர் கூறினார். தென் மாகாண கூட்டுறவு மற்றும் கடற்றொழில் அமைச்சர் டி உப்புல் ஆர்ப்பாட்டம் நடத்த எதிர்ப்பு தெரிவித்தமையே இதற்கான காரணமாக இருந்தது. அனுராதபுரம் மாவட்டத்தில் பாடசாலை போக்குவரத்து சேவை உரிமையாளர்கள் எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு இவ்வாறு எதிர்ப்பு தெரிவித்தனர். எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் மாத்திரமன்றி மக்கள் விடுதலை முன்னணியும் நாட்டின் பல பாகங்களில் இன்று ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருந்தது. காலி வசரிப்பிடத்துக்கு முன்பாக மக்கள் விடுதலை முன்னணி நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்திருந்தது. இதேவேளை மாத்திரையிலும் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. எரிபொருளின்றி மோட்டார் வாகனம் செலுத்த முடியாது எனினும் மாட்டு வண்டிகளுக்கு எரிபொருள் தேவையில்லை. எரிபொருள் விலையேற்றத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாகாண சபை உறுப்பினர்கள் சிலர் மாட்டு வண்டிகளை பயன்படுத்திய காட்சிகள் இன்று எமது கேமராக்களில் பதிவாகின. ஐக்கிய தேசிய கட்சியின் தென் மாகாண சபை உறுப்பினர்கள் சிலர் இன்று மாகாண சபை கூட்டத்திற்கு மாட்டு வண்டிகளில் வருகை தந்திருந்தனர். மாகாண சபை உறுப்பினர் பந்துரலால் பண்டாரிகொட முதலில் மாட்டு வண்டியில் வருகை தந்ததுடன் மாகாண சபை அலுவலகத்திற்குள் பிரவேசிக்க போலீசார் அவருக்கு இடமளிக்கவில்லை. இதேவேளை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் மாகாண சபை உறுப்பினர் லசந்த விஜயநாயக்க சபை கூட்டத்திற்கு தனது காரில் வருகை தந்திருந்தார். அவரின் காரை உட்பிரவேசிக்க போலீசார் அனுமதி வழங்கியதை அடுத்து பந்துரலால் பண்டாரிகொட அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். பின்னர் பந்துரலால் பண்டாரிகொட வந்த மாட்டு வண்டிக்கு மாகாண சபை வளாகத்திற்குள் செல்ல போலீசார் அனுமதி வழங்கினர். பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் தென் மாகாண சபை உறுப்பினர் விஜயபால ஹெட்டி ஆராய்ச்சி மற்றும் ஒரு மாட்டு வண்டியில் மாகாண சபை வளாகத்தினுள் நுழைந்தார். மாகாண சபைக்கு வாகனம் ஒன்றில் வர முடியும் என்று நான் வந்தேன். காரணம் இன்று கீழ் வகுப்பினருக்கு மாட்டு வண்டி மாத்திரம் எஞ்சியுள்ளது. டீசல் பெட்ரோல் விலை அதிகரிக்கப்பட்டன. ஏழை மக்கள் பயன்படுத்தும் குப்பி விளக்குகளுக்கு பயன்படுத்தும் மண்ணெண்ணெயின் விலையும் அதிகரிக்கப்பட்டது. அதனால் இந்த அரசாங்கம் மாட்டு வண்டியில் செல்லுமாறு எமக்கு கூறுகிறது. எரிபொருள் விலையேற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய தேசிய கட்சியின் வடமத்திய மாகாண சபை உறுப்பினர்கள் சிலர் இந்த முறையை பயன்படுத்திய சபை கூட்டத்திற்கு வருகை தந்திருந்தனர். வடமத்திய மாகாண சபையின் 9 உறுப்பினர்கள் இவ்வாறு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். நகரிலிருந்து பிரதான வீதியூடாக 2 கிலோமீட்டர்கள் பயணித்த அவர்கள் மாட்டு வண்டியிலேயே மாகாண சபை வளாகத்திற்குள் நுழைந்தனர். மக்களின் பணத்தை அபகரிக்கும் நடவடிக்கைகளில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிக்கின்றது. கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸா அத்தநாயக்க இதனை குறிப்பிட்டார். දැන් මේ තෙල් මිල වැඩිවීම ගැන කතා කරනකොට ඉතිහාසයේ මේ ආකාරයෙන් වැඩි වෙච්ච வரலாற்றில் முதல் தடவையாக இவ்வாறு எரிபொருட்களின் விலை அதிக அளவில் உயர்த்தப்பட்டுள்ளது. எனவே அந்த நடவடிக்கையில் மஹிந்த சிந்தனை சாதனை படைத்துள்ளது. வழமை போன்று நேற்று நள்ளிரவு முதல் பஸ் கட்டணம் 20 வீதத்தால் அதிகரிக்கப்பட்டது. காதலர் தினத்தில் மக்களுக்கு பரிசொன்று வழங்கப்பட்டுள்ளது. தமது தேவைகளுக்காக பல்வேறு முறைகளில் அரசாங்கம் மக்களின் பணத்தை அபகரிக்கும் நடவடிக்கையே இதுவாகும் என்பதனை கூற விரும்புகிறேன்.
විවිධාකාරයෙන් තමන්ගේ අවශ්‍යතාව වෙනුවෙන් එක්රැස් කරන ජනප්‍රිය ක්‍රමවේදයන් වලට ආණ්ඩුව යනවා. இதேவேளை அகில இலங்கை தோட்ட தொழிலாளர்கள் சங்கமும் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் எரிபொருள் விலையேற்றம் தொடர்பில் கருத்து தெரிவித்தது. ආණ්ඩුත් උත්සාහ කරන ක්‍රමානුකූලව ඔවුන්ගේ නාස්තිකාර වීදම් ටික පියවා ගන්න වැඩි කරන ඉන්ධන அரசாங்கம் தமது வீண் விரயத்தை ஈடு செய்ய இவ்வாறான பல்வேறு முறைகளை பயன்படுத்துகிறது. எரிபொருள் வெளியேற்றம் போன்ற பல்வேறு செயற்பாடுகளை தோட்ட தொழிலாளர்கள் போன்ற வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்கள் மீது சுமத்தியுள்ளனர். எனவே உடனடியாக தோட்ட தொழிலாளர்களுக்கு மண்ணெண்ணெய் நிவாரணம் வழங்குமாறு நாம் கேட்டுக்கொள்கிறோம். முதலில் இந்த விலையேற்றத்துக்கு எங்களது வன்மையான கண்டனத்தை தெரிவிப்பதோடு தோட்ட தொழிலாளர்களுக்கு கடந்த காலங்கள் தருவதாக கூறிய மானியங்களை பெற்று தாருங்கள், விசேடமாக மண்ணெண்ணெய் மானியத்தை பெற்று தாருங்கள் என்று நாங்கள் மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்கிறோம். அரசாங்கம் இவ்வாறு விலைகளை ஏற்றுகின்ற பொழுது மறுபுறத்தில் தோட்ட கம்பெனிக்காரர்கள் தொழிலாளர்களுக்கு வழங்கிய கடந்த காலத்தில் கூட்டு உடன்படிக்கையில் இணங்கிய அனைத்தையும் வெட்டி தள்ளுகின்றார்களே தவிர, அவர்களது மானியங்களை பறிக்கின்றார்களே தவிர, அவர்களது வாழ்க்கையை சற்றேனும் கருத்தில் கொண்டிருக்கிறார்களா என்று தேடி பார்க்கின்ற பொழுது இல்லை. இதேவேளை மின்சார வசதி இல்லாத குடும்பங்களுக்காக விசேட மண்ணெண்ணெய் மானிய அட்டையொன்றை சமுர்த்தி அதிகாரிகளூடாக விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சர் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மனித உரிமைகள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டமீறல்கள் தொடர்பிலான குற்றச்சாட்டுகள் குறித்து முழுமையான விசாரணை மேற்கொள்வதில் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லெண்ணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை தோல்வி கண்டுள்ளதாக ஆஸ்திரேலிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் ஆஸ்திரேலிய அரசாங்கம் விரிவான ஆய்வொன்றை மேற்கொண்டதாக கொழும்பில் உள்ள ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்கத்துக்கான ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை தமது அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ள போதிலும் மனிதுரிமை மீறல்கள் குறித்து முழுமையான விசாரணை மேற்கொள்வதில் அந்த அறிக்கை தோல்வியடைந்துள்ளதாக ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் சுட்டிக்காட்டியுள்ளது. வட பிரதேசங்களில் ராணுவ குறைப்பு, இடம்பெயர்ந்தவர்களுக்கு பாதுகாப்பளித்தல், ஊடக சுதந்திரம் உள்ளிட்ட ஐக்கிய மற்றும் நல்லிணக்கத்துக்கான சிறந்த யோசனை கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்கத்துக்கான ஆணைக்குழு அறிக்கையில் அடங்கியுள்ளதாக ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சர் கெவின் ரட் தெரிவித்துள்ளார். விளம்பரங்களின் பின்னர் செய்திகள் தொடரும்.